தாம்பரம் அருகே உள்ள வரதராஜபுரம் மற்றும் எருமையூரில் வெள்ள பாதிப்பு நிகழாமல் தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் இருந்து வெறும் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வரதராஜபுரம் மற்றும் எருமையூரில் வசிக்கும் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் மழை காலத்தின் போது வெள்ள பாதிப்பை எதிர்கொண்டு கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வரதராஜபுரம் மற்றும் எருமையூர் குடியிருப்பாளர்கள் சங்கம் சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய சங்க நிர்வாகிகள் வரதராஜபுரம் மற்றும் எருமையூரில் வசிக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கை தடுக்க கான்கிரீட் சுவர்கள் கட்ட வேண்டும் என்றும் மழைநீர் வடிகால்களை உருவாக்கி அடையாறு ஆற்றுக்குள் தண்ணீர் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். புதிதாக உருவாக்கப்படுகின்ற மணிப்பிரிவில் புதைந்து போன இயற்கையான நீர்வழித்தடங்களை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மழைக்காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ளே வந்துடுது. ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன்ட் வால், காங்கிரீட் வால் ஒரு 30% கட்டியிருக்காங்க. பேலன்ஸையும் கட்டி தரணும். ஒன்று. ரெண்டாவது நகருக்குள்ளே வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை. 400 அடி ரோடு கீழே முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். 2. மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேஅவுட்டில் பழைய ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால் அந்த லேஅவுட்டில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக 400 அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும்.